இயேசுவின் மந்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைய வேத ஆராய்ச்சி வழங்குபவர் சகோதரர் ஜான் பெஸ்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் 77:20. மோசே ஆரோன் என்பவர்களின் கையால் உமது ஜனங்களை ஒரு ஆட்டு மந்தையைப் போல வழிநடத்தினீர். ஆண்டவருடைய வழிநடத்துதல் ஆச்சரியமானது. அழைத்துவிட்டு பாதியிலே தள்ளிவிடுகிறவர் அல்ல. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலை கொடுத்தார். அவர்கள் சந்தித்த முதல் பிரச்சனை செங்கடல். ஜனங்கள் சோர்ந்து விட்டார்கள். ஐயோ செங்கடல். பின்பதாக பார்வோன் சேனை. பார்வோன் நம் சேனை நம்மை அழித்து விடுமோ என்று எண்ணின போது ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்தார். அந்த செங்கடலை அவர்கள் நினைத்து பார்க்காத அதிசயம், எண்ணி பார்க்காத அடையாளம், செங்கடல் இரண்டாக பிளந்தது. ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலவேளையிலே கர்த்தர் நம்மோடும் பேசுகிற காரியம் அதுதான். அவர் நம் வாழ்க்கையில் செய்கிற அதிசயத்தை இந்த உலகத்தில் எந்த மனிதராலும் எந்த சூழ்நிலைகளாலும் யாராலும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட அதிசயத்தை நமக்கு செய்வார். பாடுகளிலே துக்கத்திலே நொறுங்கி போயிருக்கிறோமா? ஆம், ஆண்டவர் அவர்களுக்கு செய்த அநேக நன்மைகளை இஸ்ரவேல் ஜனங்கள் நம்பவில்லை. நம்பாமல் பாவம் செய்தார்கள் என்று சொல்லி சங்கீதம் 78:32 சொல்லுகிறது. தூதர்களுடைய அப்பத்தை கொடுத்தும் அவர்கள் திருப்தி அடையவில்லை. இவர்கள் இப்படி இருக்கிறார்களே என்று அல்ல, ஆண்டவர் அவர்களை வழி நடத்தினார். இந்த கால வேளையிலே நம்மை பார்த்தும் ஆண்டவர் பேசுகிறார். நான் உன்னை வழி நடத்துகிற கர்த்தர், நான் உனக்கு முன்னே செல்கிற கர்த்தர், திகையாதே கலங்காதே, நான் உன் தேவன். இவையெல்லாம் நமக்கு நம்பிக்கை கொடுத்து வழி நடத்துகிற கர்த்தர். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மோசே ஆரோன் என்பவர்களின் கையால் உமது ஜனங்களை ஒரு ஆட்டு மந்தையை போல, ஒரு மேய்ப்பன் அந்த ஆடுகளை பாதுகாப்பதற்கு எவ்வளவு பத்திரமாய் ஞானமாய் தன்னுடைய உயிரையும் துச்சமாய் மதித்து அந்த ஆடுகளை மேய்ப்பானோ, தேவன் நம்மையும் கூட அப்படித்தான் நம்முடைய குறைவுகளிலே, நம்முடைய நெருக்கங்களிலே, நம்முடைய கண்ணீர்களிலே அவர் மேய்க்கிற கர்த்தர். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று சொல்லி யோவான் 10:11 சொல்லியிருக்கிறார். மேய்ப்பனாயிராதவன் ஆடுகள் தனக்கு சொந்தமல்லாதவனுமானவன் கூலியால் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். ஓடி போகிற மேய்ப்பன் அல்ல, நம்மை பாதுகாக்கிற மேய்ப்பன், நம்மை பத்திரமாய் வழி நடத்துகிற மேய்ப்பன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த கால வேளையில ஆண்டவருடைய சமூகத்தில் நாம், அவர் நம்மை வழி நடத்தும் கர்த்தர். அவர் நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளின் தேவைகளை பூர்த்தி செய்கிறான். நல்ல மேய்ப்பன் ஆடுகளின் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் அளிக்கிறான். ஆம், இயேசு நமக்கு அந்த நம்பிக்கையை கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்கு அந்த நம்பிக்கையை கொடுக்கிறார். அவர் நமக்கு தேவையானவைகளை சந்திக்கிற கர்த்தர். அவர் ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு நியாயம் செய்கிறார். பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார். மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார். நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அவர் திக்கற்ற பிள்ளைகளின் விதவைகளையும் ஆதரிக்கிறார். துன்மார்க்கரின் வழியையோ கவிழ்த்து போடுகிறார் என்று சங்கீதம் 146:7-9 வரை உள்ள வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆம், அருமையான
கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் நல்ல வழி நடத்துகிற தேவனுடைய பின் செல்கிறவர்கள். அவர் நம்மை கைவிட மாட்டார். அவர் நம்மை பாதுகாப்பாக வழி நடத்துகிறவர். அன்றைக்கு எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை மோசே ஆரோன் என்பவன் மூலமாய் வழி நடத்தினாரோ, தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி நம்மையும் பாதுகாத்து நம்மையும் வழி நடத்துவார். அவர் நல்ல மெய்ப்பன். அந்த நல்ல மெய்ப்பனை பற்றி கொள்வோம். அந்த நல்ல மெய்ப்பன் பின் செல்வோம். அந்த நல்ல மெய்ப்பனையே நாம் எல்லாவற்றுக்கும் நோக்கி பார்ப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, எங்கள் கண்கள் உம்மை நோக்கி ஏறெடுக்கிறது. எங்களுடைய குறைவுகளில் நிறைவை தருகிறவர், பலகீனங்களில் பலன் தருகிறவர். எங்களில் உலகம் கைவிடலாம், நீர் கைவிடாதபடி நல்ல மெய்ப்பனாய் வழி நடத்துகிறவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமேன்.